Hi friends, I am on from Kishop Academy. ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம டே 5க்கான லைவ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுலேயும் ஒரு 40-45 கொஸ்டின் பார்க்கமா மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி தான் எடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா 1919 இந்திய தேசிய இயக்கத்திற்கு காந்தியடிகள் தலைமையேற்றார். ஆங்கிலேய வருகைக்கு முன்பு இந்தியாவில் நிலத்தில் தனி சொத்துரிமை என்பது இல்லை. 1869-70 வங்காளத்தில் நடைபெற்ற இண்டிகோ கழகம் கம்பெனியின் அடக்குமுறை கொள்கைக்கு எதிராக இந்திய விவசாயிகளின் ஒரு எதிர்வினையாகும். ஆங்கிலேயர்கள் பஞ்சத்தின் போதும் தலையிடா கொள்கையை பின்பற்றினர். லேசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் தவறானது எது? ஒரே ஒரு கூற்று மட்டும் தவறா இருக்கு. வெரி குட். காந்தியடிகள் அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. 19 திலகருக்கு அப்ப திலகர்லாம் அதோட சகாப்த முடிஞ்சிடும். 19க்கு அப்புறம் காந்தி தான். வெரி குட். ஆப்ஷன் டி சி. சரிங்களா? அதாவது இண்டிகோ கழகம் வந்து பாத்தீங்கன்னா 59-60. சரி, இங்க என்ன கொடுத்துருக்கு? 69-70 கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் தவறு. மற்றபடி எல்லா பாயிண்டும் சரிதான். தாதாபாய் நவ்ரோஜி தாயக கட்டணம் என்னும் பெயரில் ஆண்டொன்றுக்கு எத்தனை மில்லியன் பவுண்டுகள் நஷ்டம் ஏற்படுவதாக உறுதிபட கூறினார்? வெரி குட். 30 மில்லியன். ஏன்னா 30 மில்லியன் பவுண்டுகளை வந்து பாத்தீங்கன்னா வருஷம் என்ன பண்றாங்க? தாயக கட்டணம் இந்தியாவில் வரி வாங்கி அங்க இங்கிலாந்து கொடுத்தாங்க. பயங்கரமான செல்வ சுரண்டல். மகள்வாரி பற்றிய கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு. மகள்வாரி முறை என்பது ஹோல்டு மெக்கன்சி என்பவரின் சிந்தனையில் உதித்த ஜமீன்தாரி முறையின் மாற்றி அமைக்கப்பட்ட வடிவமே இது. சரியா? 1822 அறிமுகப்படுத்தப்பட்ட இதில் ராபர்ட் மெத்திசன் பர்ட் என்பவர் வழிகாட்டுதலின்படி 1833 வில்லியம் பெண்டிங் சில அடிப்படைகளை கொண்டு வந்தார். 22 சில ஒருத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. 33 வில்லியம் பெண்டிங் என்ன பண்ற? அடிப்படை மாற்றம் பண்ணி நடைமுறைப்படுத்துவார். சரியா? ஆரம்பத்தில் 2 பங்காக இருந்த நில வருவாய் பின்னர் விளைச்சலில் 50% என குறைக்கப்பட்டது. சரியா? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 2:1 இருந்திருக்கு. அதுக்கப்புறம் குறைச்சிருக்காங்க. சரியா? இம்முறை விவசாயிகளுக்கு மிகவும் லாபகரமான இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? கிராமம் முழுவதும் வசூல் செய்த அரசுக்கு செலுத்த கிராம தலைவர் நியமிக்கப்பட்டிருந்தார். அவர் முதன் முதலில் ஆக்ரா, அயோத்தி போன்ற இடங்களில் அமுல்படுத்தப்பட்டது. தவறானது எது? ஒன்னே ஒன்று மட்டும் தவறு. வெரி குட். இம்முறை விவசாயிகளுக்கு லாபகரமானதாக இல்லை. எல்லா முறையிலையுமே பாதிக்கப்படக்கூடியது கடைசியா யாரா இருப்பாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா ஏழை விவசாயிகளா தான் இருப்பாங்க. சரியா? கொஞ்சம் எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கும், வேற வழி இல்லை. நான் வேற பக்கம் இருந்து பேசிட்டு இருக்கேன். சரியா? கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடு. 1911 ஜூனில் மணியாச்சி ரயில் நிலையத்தில் வாஞ்சிநாதனால் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் ராபர்ட் ஆஷ் கொல்லப்பட்டார். வாஞ்சிநாதன் புனலூரில் உள்ள வனத்துறையில் காவலராக பணியாற்றினார். வாஞ்சிநாதனுக்கு கைத்துப்பாக்கி பயன்படுத்தும் பயிற்சியை வழங்கியவர் சுப்பிரமணியம். பயிற்சி பாண்டிச்சேரியில் வழங்கப்பட்டது. பாரத மாதா சங்கத்தை நிறுவியவர் நீலகண்ட பிரம்மச்சாரி. தவறானது எது? சரியானது சொல்லுங்க. 1, 2, 2, 3, 1, 2, 4 அனைத்தும் சரி. வெரி குட். வெரி குட். வெரி குட். வெரி குட். சில பேர் அனைத்தும் சரி போட்டிருக்கீங்க. சரியா? ஆக்சுவல் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2, 3, 4 சரி. 1913 சுட்டுக் கொல்லப்பட்ட ராபர்ட் ஆஷ் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தின் ஆட்சியாளர். தூத்துக்குடி அதுக்கப்புறம் தான் பிரிச்சாங்க. ஸோ அதனால இது மட்டும் தவறு, மற்றது எல்லாமே ரைட்டு. அவரு வனத்துறையில் தான் வேலை செஞ்சாரு. பாண்டிச்சேரியில் பயிற்சி எடுத்துக்கிட்டாரு. அவருக்கு துப்பாக்கி கொடுத்தவர் வாவே சுப்பிரமணியம். அந்த சங்கத்தை 1907-8 அந்த சங்கத்தை நிறுவியவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி.
சரியா? ஒரிசா பஞ்சம் கால வரிசைப்படுத்திக்க. ஒரிசா பஞ்சம், பொது கல்விக்கான பொதுக்குழு, சென்னை பல்கலைக்கழகம் நிறுவுதல், HD செய்மோர் சென்னை வருகை, இந்திய கல்வி குறித்த குறிப்புகள். அதெல்லாம் ஒரிசா பஞ்சம் எப்ப? 1800 சரியா 66. பொதுக்கல்விக்கான பொதுக்குழு 1823. சென்னை பல்கலைக்கழகம் 1857. சரியா? HD செய்மோரோட சென்னை வருகை எப்ப? HD செய்மோரோட சென்னை வருகை வெரி குட் 53ல வருவார். இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் 1835. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் எது வரும்? ஃபர்ஸ்ட் பொதுக்கல்விக்கான பொதுக்குழு வரும். அப்போ இது ரெண்டும் வராது. சரியா? இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2, 5, 4, 3, 1. பொதுக்கல்விக்கான பொதுக்குழு 23. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி குறித்த குறிப்புகள் 35. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா HD செய்மோர் சென்னை வருகை 1853. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பல்கலைக்கழகம் வந்து பார்த்தீங்கன்னா 1854 சென்னை, பம்பாய், கல்கத்தா 3 இடத்துல பல்கலைக்கழகம் வரும். அதுக்கப்புறம் கடைசியா ஒரிசா பஞ்சம் 1866. சரியா? ரொம்ப முக்கியம். நிறைய பேர் குழம்புறீங்க. கால வரிசைப்படுத்துக. நான் கேள்வி எடுத்தேன்னா ஒரு 2-3 கேள்வி இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி தான் இப்பெல்லாம் கேட்கறான். எப்படி வேணாலும் கேட்கலாம். அடுத்து கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு. TP மெக்காலே 1834 முதல் 38 வரை கவர்னர் ஜெனரல் ஆலோசனை குழுவில் முதல் சட்ட உறுப்பினராக அங்கம் வகித்தார். இந்தியாவில் அறிமுகம் செய்ய வேண்டிய ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா TP மெக்காலே. இவர் என்ன சொல்லுவாங்க? ஆங்கில கல்வியின் பிதாமகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கில மரபுக்குழு மேலை கல்வியானது வட்டார மொழியில் கற்பிக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தது. ஆங்கிலேயர்களால் பாபு வர்க்கம் என்று ஏளனப்படுத்தப்பட்ட வகுப்பினர் மக்களிடையே நாட்டு பற்றை வளர்ப்பெடுப்பதில் சிறப்பாக பங்கேற்றினர். பாபு வர்க்கம்னா இல்ல மத்திய நடுத்தர படித்த வர்க்கம். பாபு பாபுன்னு எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க தான் நாட்டுப்பற்றை மக்கள் வளர்த்துருப்பாங்க. ஏன்னா ஆரம்ப காலகட்டங்களில் படித்தவங்க தான் கொஞ்சம் இதை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இல்லை எது சரி? வெரி குட் 1, 2, 4 சரி. சரியா? அதாவது 2 குழுவா இருக்கும். அது ஆங்கில கல்வியை வந்து பிரிக்கிறதுல அதுல கீழ்திசை குழு தான் வந்து பார்த்தீங்கன்னா வட்டார மொழியை சொல்லும். மேலை குழு என்ன சொல்லும்? ஆங்கில வழி அப்படிங்கிற கருத்தை தான் முன்வைக்கும். சரியா? பார்த்து போடுங்க. சென்னை வாசிகள் சங்கம் தொடர்பான கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு. 1852 பிப்ரவரி 26 சென்னை வாசிகள் சங்கம் எனும் அமைப்பு உருவாக்கப்பட்டது. இதன் பின்னிலையில் கஜிலா லட்சுமி நரசு என்பவரே உந்து சக்தியாக திகழ்ந்தார். பெருங்கழகத்திற்கு முன்பே இவ்வமைப்பு இந்தியாவில் உள்ள ஆங்கிலேயருக்கு சொந்தமான பகுதிகள் மகாராணியின் நேரடி கட்டுப்பாட்டிற்குள் மாற்றப்பட வேண்டும் என்று போராட்டத்தை நடத்தியது. 1866 லட்சுமி நரசு இயற்கை எய்தவுடன் இவ்வமைப்பு இல்லாமல் போயிட்டது. இவ்வமைப்பின் குறைபாடு யாது எனில் சமூகத்தின் அனைத்து பிரிவினையும் பிரதிநிதிப்படுத்தும், மக்களின் குறைகளை ஓங்கி ஒழிக்க செய்யும், காலனியத்துக்கு எதிராக போராடும் தேசிய அளவிலான அரசியல் சார்ந்த அமைப்பாக இல்லாதது போனதுதான். ஒண்ணு தவறு இருக்கு. எதுன்னு சொல்லுங்க. வெரி குட். எது தவறு? 3 மட்டும் தவறு. தெரியும். சில பேர் 2, 3 போடுவீங்கன்னு தெரியும். ஆக்சுவலா 57 பெருங்கழகமா 57க்கு முன்னாடியே 53லயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த பகுதிகள்லாம் கிழக்கிந்திய கம்யூனிட்டி இருந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கீழே வரணுங்கிற கோரிக்கை வச்சிருப்பாங்க. இல்லை தவறானது எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். 1866 அவர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருவார். ஆனால் அதுக்கப்புறம் 1881 வரைக்கும் எத்தனை 81 1881 வரைக்குமே இது இயங்கிட்டு இருக்கும். 81க்கு அப்புறம் தான் இது இல்லாமல் போயிடும். சரியா? பொறுத்துக. அமிர்த பஜார் பத்திரிகை, தி பாம்பே கிரானிக்கல், தி இந்தியன் மெரன் ட்ரிபியூன் இது எல்லாமே பத்திரிகை எல்லாம் கொடுத்துருப்பாங்க புக்கில். ஆனால் யாருன்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. சரியா? வெரி குட். சில பேர் ஆன்சர் போடுறீங்க. வெரி குட். சரி நானே சொல்லிடுறேன். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி.
அமிர்த பஜார் பத்திரிகை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பரிஷ் குமார் கோஷ், மோதிலால் கோஷ். பரிந்தர் குமார் அப்படின்னு வச்சுங்க, பரிந்தர் குமார், பரிந்த் குமார். சரியா? த பாம்பே கிரானிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா பெரோஷா மேத்தாவ் தான். தி இந்தியன் மிரர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மன்மோகன் கோஷ், தேவேந்திரநாத் தாகூர். ட்ரிபியூன் அப்படிங்கிறதோட ஆசிரியர், ஓனர், ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தயால் சிங் மஜித்தியா. இது தயால் சிங் மஜித்தியா. ரொம்ப முக்கியமான கேள்வி. சரியா? இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை நோட் பண்ணி வச்சிங்க. சரியா? கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடு. 1770 1900 ஆகிய இரண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் பஞ்சத்தின் காரணமாக 25 மில்லியன் மக்கள் உயிரிழந்ததாக மதிப்பிடப்பட்டுள்ளது. 1891 முதல் 90 வரையிலான 10 ஆண்டுகளில் இந்தியாவில் 19 மில்லியன் மக்கள் பசியால் உயிரிழந்ததாக மெட்ராஸ் டைம் பத்திரிகையின் ஆசிரியர் வில்லியம் டிக்பை குறிப்பிட்டுள்ளார். 1886 88 காலகட்டத்தில் பருவமழை பொய்த்ததால் மதராஸில் பெரும் பஞ்சம் உருவானது. 1843 பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்டது. ஆக்சுவலா இது 4. வெரி குட். 3 மட்டும்தான் தவறு. 3 மட்டும்தான் தவறு. எப்ப எந்த காலகட்டங்களில் பருவமழை பொய்க்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1876 78, 86 88 இல்லை, 76 78. சரியா? ஸோ இதுக்கான ஆன்சர் 3 மட்டும் தவறு. 1 2 4 சரி. இது மட்டும்தான் தவறு. அடிமை முறை 1843 தான் ஒழிச்சாங்க. சரியா? இந்திய குடிமைப்பணி தேர்வுகளில் இந்தியர்கள் வெற்றி பெற்றதை தொடர்ந்து இந்தியர்களை எழுத விடாமல் தடுப்பதற்காக வயது வரம்பு எத்தனை வயதாக குறைக்கப்பட்டது? ஆங்கிலேயர் பாருங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, நாமெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கிலாந்துலேயும் இந்தியாவிலையும் வைப்பாங்க. அதையே மீறி வந்து சில பேர் எழுதி பாஸ் பண்ணுவாங்க. அதை குறைக்கிறதுக்கோசரம் அவங்க சின்ன வயசுலேயே என்ன பண்ணிவிடுவாங்க, அந்த ஏஜ் லிமிட்டை செட் பண்ணிவிடுவாங்க. எத்தனை? 20 21 எத்தனையா குறைப்பாங்க? 19 குறைக்கும். ஆப்ஷன் சி கரெக்ட் தான். சரியா? அதுக்கப்புறம் நிறைய போராட்டம் நடத்திருப்பாங்க. இதுக்கு ஏன் இந்தியாவிலிருந்து யாருக்கும் கலெக்டர் ஆகக்கூடிய அருகதை இல்லையா அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் சண்டை போட்டு இங்க எல்லாத்தையும் ஒரே மாதிரி நடத்த சொல்லும். சுய உதவி ஆத்மசக்தி எனும் செய்தியை மக்களிடம் பரப்புவதற்கு மேலாக்கள் எனும் திருவிழாவை பயன்படுத்த அழைப்பு விடுத்தவர். மேலான்னு வைக்கிறாங்களே, தமாக்கா மேளா, மெகா மேளா அப்படின்னு சொல்லி இந்த ஆஃபர் போற சமயம் மாதிரி வச்சு சுதேசியை நீங்க பிரபலப்படுத்தணும்னு சொன்னவர் யார்? வெரி குட், ரவீந்திரநாத் தாகூர். இது ஒரு கேள்வியே வந்துச்சுங்க, பார்த்து வச்சுங்க. ஒரிசா பஞ்சம் குறித்த கூற்றுகளில் சரியானவை எவை? 1866 ஆண்டு 1.5 மில்லியன் மக்கள் ஒரிசாவில் பட்டினியால் இறந்தனர். பஞ்ச காலத்தில் 200 மில்லியன் பவுண்ட் அரிசியை பிரிட்டனுக்கு ஆங்கில அரசு ஏற்றுமதி செய்தது. ஒரிசா பஞ்சமானது தாதாபாய் நவ்ரோஜியை இந்திய வறுமை குறித்து வாழ்நாள் முழுவதும் ஆய்வை மேற்கொள்ள செய்தது. வெரி குட், அனைத்தும் சரி. இது அனைத்தும் சரி. சுப்பிரமணிய பாரதியார் பற்றிய கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு. பாரதி சுதேசமித்திரன் என்னும் இதழை நிறுவி அதன் துணையாசிரியராக இருந்தார். பாரதி திலகரின் டெனன்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தார். இவர் என்ன பண்ணுவாங்க, கைது பண்றதுக்கு ட்ரை பண்ணிடுவாங்க. ஆங்கில அரசு கைது செய்ய ஆணை பிறப்பிக்கும். எப்பன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1908. அந்த ஆணை பிறப்பித்த நாள் 8 இருந்து 18 வரைக்கும் 10 ஆண்டு பாண்டிச்சேரியில் இருந்திருப்பார். பாரதியோட குருமணி வந்து பார்த்தீங்கன்னா யாரு? விவேகானந்தர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல எது சரி எது தவறு? வெரி குட், 2 3 தான் சரி. சுதேசமித்திரன் இதழை நிறுவியவர் ஜி சுப்பிரமணியம். இவர் அதுல துணையாசிரியராக தான் வேலை செஞ்சிருப்பார். ஸோ இது தப்பு.
பாரதி குருமணின்னு தன்னோட ஆன்மீக குருவாக ஏற்றிக்கிட்டது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா விவேகானந்தரின் சீடரான அயர்லாந்தை நாட்டை சேர்ந்த நிவேதிதா அப்படிங்கிற ஒரு சிஸ்டர். அவங்களோட ஒரிஜினல் பேர் வேற, அவங்க நிவேதிதான்னு மாத்திப்பாங்க. சரியா? ஸோ இது பார்த்துங்க. கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு. 1884 மே 16 ஜி சுப்பிரமணியம், வீரராகவாச்சாரியார், ஆனந்தச்சார்லு, ரங்கையா, சேலம் ராமசாமி ஆகியோரால் சென்னை மகாஜன சங்கம் நிறுவப்பட்டது. 1877 அரசு பணிகள் இந்திய மயமாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. 1885 டிசம்பர் 28 இந்திய தேசிய காங்கிரஸ் பம்பாயில் உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பின் முதல் தலைவராக ஆலன் ஆக்டேவின் ஹியூம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். கோரிக்கை மனு கொடுப்பது, விண்ணப்பங்கள் அனுப்புவது போன்ற செயல்பாடுகளை மட்டுமே ஆரம்பகால காங்கிரஸ் மேற்கொண்டது. வெரி குட். இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 4 அனைத்தும் சரியெல்லாம் போடாதீங்க, பொறுமையாக பாருங்க. இங்கே பாருங்க, இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் தலைவராக, அந்த மாநாட்டோட முதல் தலைவராக ஆலன் ஆக்டேவின் ஹியூம் இருக்க மாட்டார், WC பானர்ஜி இருப்பார். உருவாக்குனதுல தான் ஆலன் ஆக்டேவின் பங்கு இருக்கு. சரியா? மற்றது எல்லாமே கரெக்டு தான். சரியா? ஸோ இது பாருங்க, இது மே 16, இது டிசம்பர் 28, ரெண்டையும் பார்த்து வச்சுங்க. அதே மாதிரி சென்னை வாசிகள் சங்கத்தோட டேட்டும் ரொம்ப முக்கியம். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு. 1905 மேற்கொள்ளப்பட்ட வங்க பிரிவினை ஆங்கிலேயர்களின் பிரித்தாளும் கொள்கைக்கு மிகச்சிறந்த உதாரணம். 1905 நடைபெற்ற கல்கத்தா மாநாட்டில் சுரேந்திரநாத் பானர்ஜி பிரிட்டிஷ் பொருள்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிக்க அழைப்பு விடுத்தார். பாருங்க, இது 1905. சரியா? 1905 ஆகஸ்ட் 7 கல்கத்தா நகரில் டவுன் ஹாலில் நடைபெற்ற கூட்டத்தில் சுதேசி இயக்கம் குறித்த முறையான அறிவிப்பு வெளியானது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்பிசி கொஸ்டின், அப்படியே எடுத்து கேட்டுருந்தான். 2023 22 நடந்த தேர்வுகளில் அப்படியே எடுத்து கேட்டிருந்தான் அந்த கேள்வி. புக் பேக் கொஸ்டின் இது, அப்படியே எடுத்து கேட்டிருந்தான். வெரி குட். ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. இது அனைத்தும் சரி. கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்வு. 1905 நவம்பர் 5 வங்காள தேசிய கல்லூரியும் பள்ளியும் உருவாக்கப்பட்டது. இதற்கான முன்னெடுப்பு விடிவெள்ளி கழகத்தினால் எடுக்கப்பட்டது. மகாராஷ்டிரா, வங்காளம், பஞ்சாப் ஆகிய மூன்றும் சுதேசி இயக்க காலப்பகுதியில் தீவிர தேசியவாதத்தின் மைய புள்ளியாக திகழ்ந்தன. 1908 முதல் தீவிர தேசியவாதம் சரிய தொடங்கி. காரணம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா 1907 நடந்த சூரட் பிளவு இதற்கு முக்கியமான காரணம் சொல்றாங்க. 1906 காங்கிரஸ் மாநாட்டில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் லாலா லஜபதி ராய். வெரி குட். ஸோ இது கெஸ் பண்ணி போடுவீங்க, 4 தவறுங்கிறது கெஸ் பண்ணி போடுவீங்க. ஸோ அப்போ இது 2 வராது. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1, 4. சரியா? ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வங்காள தேசிய கல்லூரியும் பள்ளியும் நிறுவப்பட்டது 1906. சரியா? கல்விக்கான தேசிய கழகம் தான் இந்த டேட்டு. சரியா? அப்புறம் காங்கிரஸ் மாநாட்டின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட 1906 யாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய்ன்னு நினைக்கிறேன். சரியா? தாதாபாய் நவ்ரோஜி. சரியா? 6 தாதாபாய் நவ்ரோஜி தேர்ந்தெடுப்பாங்க. 7 என்ன பண்ணியிருப்பாங்க? லாலா லஜபதி ராயை தேர்ந்தெடுக்கணும் தீவிரவாத தேசியவாதிகள் சொல்லுவாங்க. சரியா? மிதவாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய்க்கு பதிலாக வேற ஒருத்தருக்கு ஓட்டு போட்டுருவாங்க. சரியா? அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ் பிகாரி கோஸ். சரியா? ஸோ 1906 காங்கிரஸ் மாநாட்டின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தாதாபாய் நவ்ரோஜி. 3 தடவை அவர் காங்கிரஸ் தலைவராக இருந்திருப்பாருங்க.
காங்கிரஸ் மாநாட்டோட தலைவரா லாலா லஜபதி ராய் 3 தடவை வந்திருப்பார். செகண்ட் மாநாடு ஒன்று இருப்பார், 1906 ஒன்று இருப்பார், இன்னொன்று இருப்பார். சரியா? 1908 எங்கு யார் தலைமையில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் மிதவாதிகள் மட்டும் கலந்து கொண்டனர்? 1907 சூரத் பிளவு, 8 காங்கிரஸ் மாநாடு வைப்பாங்க. அதில் என்ன பண்ணுவாங்க? மிதவாதிகள் மட்டும் கலந்துக்குவாங்க. அது எங்க நடந்துச்சு? யார் தலைமை? வெரி குட், சென்னை தான். ஸோ 7, 8 ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ராஷ் பிகாரி கோஸ் தான். ராஷ் பிகாரி கோஸ். சரியா? இவங்க இல்லாத காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தா காங்கிரஸ்ன்னு சொல்லுவாங்க. பெரோஷா மேத்தா தலைமையில் இருக்கிற காங்கிரஸ், மிதவாதிகள் மட்டும் இருக்கிறது. சரியா? பிபின் சந்திரபால் சென்னை கடற்கரையில் உரையாற்றிய ஆண்டு? சென்னைக்கு வந்து மெரினா பீச்சில் உரையாற்றிருப்பார். என்ன வருஷம்? வெரி குட், 1907. 1907. கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடு. 1906 பர்சால் காங்கிரஸ் மாநாட்டின் போது ஆங்கிலேயர் மேற்கொண்ட நடவடிக்கைகளை விமர்சித்து ஜி சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். 1906ஆம் ஆண்டு சுப்பிரமணிய பாரதி சுதேசமித்திரன் பத்திரிகையின் துணை ஆசிரியராக பணியமர்த்தப்பட்டார். சக்கரவர்த்தினி என்னும் மாத இதழ் பெண்களின் மேம்பாட்டுக்காக அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு பத்திரிகை. 1905 குருமணி சகோதரி நிவேதிதாவை கொல்கத்தாவில் பாரதியார் சந்தித்தார். பாரதியார் பணியாற்றிய இந்தியா என்ற தினசரி இதழ் தீவிரவாத தேசியவாதிகளின் குரலாக மாறியது. 2 தவறுங்க. இதுல என்னென்ன தவறுன்னு சொல்லுங்க. வெரி குட். ஸோ 2, 5 தவறு. சுதேசமித்திரனோட சப் எடிட்டரா எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1904 பிராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. சரியா? அப்போ இது ரைட்டு. சுப்பிரமணியம் ஒரு புத்தகத்தை ரிலீஸ் பண்ணுவார். சரியா? சக்கரவர்த்தினி பெண்களுக்கான இதழ். 1905 நிவேதிதாவை வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் தான் சந்திச்சிருப்பார். சில இடங்கள்ல 6ன்னு கொடுத்துருப்பாங்க. இவரு சூரத் மாநாட்டுக்கு போகும்போது அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவரை சந்திச்சிருப்பாங்க. சரியா? அப்ப அவங்க என்ன கேட்பாங்கன்னா, ஏன் உங்கள் மனைவியை கூட்டிட்டு வரலையா அப்படிங்கிறப்ப பாரதியார் என்ன சொல்லுவார்? இந்த மாதிரியான பொது விவாதங்களுக்கு நாங்க பெண்களை கூட்டிட்டு வர மாட்டோம் அப்படிங்கிறப்ப அப்பதான் நிவேதிதா சொல்லுவாங்க, ஏன் பெண்களை நீங்க கூட்டிட்டு வர மாட்டீங்க, இது நீங்க சொல்ற புரட்சிக்கு எதிரானதுங்கும் போது அந்த பெண்களும் சரிசமமா பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து பாரதியாருக்கு நிவேதிதாவை மேடம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தோணும். சரியா? 5 என்ன தப்புன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா ஒரு வார இதழ். சரியா? அடுத்த கேள்வி. 1775 ராபர்ட் கிளைவ் வங்காளம், பீகார் மற்றும் ஒரிசா ஆகிய பகுதிகளில் வரி வசூலிக்கும் உரிமையை பெற்று அவர் ஓராண்டு நிலவருவாய் திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார். வாரன் ஹேஸ்டிங்ஸ் தலைமை ஆளுநராக பதவியேற்ற பின்பு ஓராண்டு நில வருவாய் திட்டத்தை 5 ஆண்டு நிலவரி திட்டமாக மாற்றினார். 1893ஆம் ஆண்டு 10 ஆண்டு நில வருவாய் திட்டமாக மாற்றியவர் காரன் வாலிஸ். இத்திட்டம் பீகார், ஒரிசா, உத்தரப்பிரதேசம், வாரணாசி மற்றும் வடக்கு கர்நாடகம் ஆகிய பகுதியில் கொண்டு வரப்பட்டது. தவறானதை தேர்ந்தெடு. வெரி குட், இதுதான் தவறு. அவருக்கு எப்ப அந்த இது கிடைக்கும்? 1765 பக்சார் போருக்கு அப்புறம் நினைக்கிறேன். பக்சார் போர் 1764, அதுக்கப்புறம் தான் இந்த உரிமை இவருக்கு கிடைக்கும். சரியா? மற்றதெல்லாம் கரெக்ட் தான். அடுத்து 21வது கேள்வி. வங்க பிரிவினை பற்றிய கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு. குடிமை பணியாளர்கள் முன்வைத்த வங்காளத்தை மொழி அடிப்படையில் பிரிக்க வேண்டும் என்ற கருத்தை கர்சன் வேண்டுமென்றே புறம் தள்ளினார். ஆரம்பத்திலே அவங்க சொல்லுவாங்க, நீங்க பிரிக்கிற மாதிரி இருந்தா இந்து முஸ்லீம்னு பிரிக்காம வங்கம் மொழி பேசுறீங்க, வங்க மொழி பேசாதவங்கன்னு பிரிங்கன்னு சொல்லுவாங்க. அதை ஒத்துக்க மாட்டார்.
அடுத்து மேற்கு வங்காளத்தில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருந்தனர். கிழக்கு வங்காளத்தில் இந்துக்கள் பெரும்பான்மையாகவும் மத்திய வங்கத்தில் 2 பேரும் சமமாக இருந்தனர். முஸ்லிம் மக்கள் ஒருபோதும் அனுபவித்திராத ஒரு ஒற்றுமையை புதிதாக அமைய போற கிழக்கு வங்காளத்தில் அனுபவிப்பார் என்று பிப்ரவரி 1904 கர்சன் என்ன பண்ணுவார், டாக்காவில் முஸ்லிம்களுக்கு உறுதியளித்திருப்பார். ரவீந்திரநாத் தாகூரை மையமாக கொண்டு அந்த மாதிரி அந்த பிரிக்கிற டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா வங்கமொழி இலக்கியம் ஒரு மதிப்பை பெற்றும். இதுல தவறான கூற்று எது? வெரி குட், வெரி குட். 2, 3 தான் தவறு. ஸோ மேற்கு வங்காளத்தில் யார் இருப்பாங்க? இந்துக்கள் அதிகமாக இருப்பாங்க. கிழக்கு வங்காளத்தில் முஸ்லீம்கள் அதிகமாக இருப்பாங்க. மேற்கு வங்கத்தில் இந்துக்கள் அதிகமாகவும் கிழக்கு வங்கத்தில் முஸ்லீம்கள் அதிகமாகவும் வந்திருப்பாங்க. நான் மாற்றி கொடுத்துருக்கேன். சரியா? தவறான இணையை தேர்ந்தெடு. தவறான இணையை தேர்ந்தெடு. ராஷ்டிர கோப்தாரும் தாதாபாய் நவ்ரோஜி தான். இந்தியாவின் குரலும் தாதாபாய் நவ்ரோஜி தான். தவறான இணை வந்து பார்த்தீங்கன்னா பெங்காலி. இது சுரேந்திரநாத் பானர்ஜியோடது, உமேஷ் சந்திர பானர்ஜி இல்லை, சுரேந்திரநாத் பானர்ஜி. சரியா? ரொம்ப முக்கியம், கேட்டுருவாங்க. சரியா? அடுத்து 23வது கேள்வி. ஆரம்பகால இந்திய தேசிய காங்கிரசின் முக்கிய நோக்கங்களில் தவறானதை தேர்ந்தெடு. ஒன்று தவறு, ஏதோ ஒன்று. அரசாங்கத்திற்கு பங்கேற்பதற்கான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பது முக்கிய கோரிக்கை. அரசியல் இந்திய பிரதிநிதிகள் இடம்பெறும் வேண்டும் என்று கோரிக்கை காங்கிரஸ் கூறியது. நிலவரி குறைக்கப்பட வேண்டும் என்றும் ஜமீன்தார்களின் சுரண்டலிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று காங்கிரஸோட நோக்கத்தில் ஒன்று. சுதேசி பொருட்களை நன்மை அளிக்கும் விதத்தில் ஏற்றுமதி செய்யப்படும் பண்டங்களின் மீது அதிக வரி விதிக்கும்படி காங்கிரஸ் பரிந்துரை செய்தது. இந்திய குடிமைப்பிணைன்னு போட்டிருக்கு, குடிமைப்பணி தேர்வுகளை இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே நேரத்தில் நடத்துவதன் மூலம் நிர்வாக பணிகளை இந்திய மயமாக்குவது காங்கிரசின் முக்கிய கோரிக்கை. நிர்வாகம், நீதி. சரியா? நிர்வாகத்தையும் நிதி நிர்வாகத்தையும், நீதி நிர்வாகம் அதாவது கோட்டையும் பினான்ஸையும் தனியா பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கோரிக்கை வைத்திருக்கும். இல்ல தவறானது எது? என்ன சார் எல்லாமே சரியா இருக்க மாதிரி இருக்கா? உன்னிப்பாக கவனிச்சீங்கன்னா தவறு எதுன்னு தெரியும். வெரி குட். ஆப்ஷன் டி தான் தவறு. என்ன சொன்னாங்க? இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்கள், ஆங்கிலேய நாட்டிலிருந்து வெள்ளக்காரன்ட்டு இறக்குமதி பண்ற பொருளுக்கு அதிக வரி விதிங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க தேவைப்படுற பொருள்லாம் ஏற்றுமதி பண்ணிக்குவாங்க. ஏற்றுமதி ஃப்ரீ. ஏற்றுமதி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து சில பொருள் ஏற்றும் போது ஏற்றுமதி இறக்குமதி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்குவாங்க. இந்திய பொருட்களை ஏற்றுமதி செய்யும் போது அதிக வரி போடுவாங்க. சரியா? இங்கிருந்து இந்திய பொருளை ஏற்றுமதி பண்றாங்க இல்லையா, அதிக வரி போட்டு ரொம்ப கம்மியான விலையில வாங்கி போவாங்க. அங்க போய் அந்த ரா மெட்டீரியல்லாம் ப்ராசஸ் பண்ணி ப்ராடக்டா இந்தியாவில் கொண்டு வந்து வரும்போது இறக்குமதி ஜீரோம்பானுங்க அவனுங்க பொருளை விற்கிறதுக்கு. இறக்குமதி இல்லைன்னா நீ வந்து இதா போயிடும்ல, உனக்கு வந்து பொருளுக்கு லாபம் தானே உனக்கு. சரியா? நல்ல விலைக்கு விற்கலாம். காலவரிசைப்படுத்துக. வெரி குட். பொறுமையா பாருங்கன்னு சொன்னதுதான். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. வட்டார மொழி பத்திரிகை சட்டம் 1878. மற்றதெல்லாம் 1900 தான் ஸ்டார்ட் ஆகும். சரியா? பொதுக்கூட்டங்கள் சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரகசிய அலுவலக சட்டம் வந்து 1904 கர்சன் பிரபு. சரியா? அடுத்து பொதுக்கூட்டங்கள் சட்டம் 1907. என்னப்பா அது எங்கெங்கேயோ போகுது. 1907. வெடிமருந்து சட்டம் 1908.
அடுத்து இந்திய பத்திரிகை சட்டம் 1910. பிரைட்னஸ் குறைஞ்சு போச்சு, ஒரு நிமிஷம் இருங்க. சரியா, இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க, நம்ம இதை ஒரே கேள்வியாக கொண்டு வந்தாச்சு. சரியா, மறுபடியும் சொல்கிறேன், வருஷத்தை சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வட்டார மொழி பத்திரிகை சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1878. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அலுவலக ரகசிய சட்டம் 1904. சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொதுக்கூட்ட சட்டங்கள் 1907, வெடிமருந்து 8, இந்திய பத்திரிகை சட்டம் 1910. ஸோ இந்திய பத்திரிகை சட்டம் வேற, பிராந்திய மொழி அல்லது வட்டார மொழி பத்திரிகை சட்டம் வேற. சரியா, இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வட்டார மொழியில வந்துட்டு இருந்த பத்திரிகைகளின் பத்திரிகை சுதந்திரத்தையும் தேசிய உணர்வையும் நசுக்கும் பொருட்டு கொண்டு வந்தது. இந்திய பத்திரிகை சட்டம் இன்னும் கொடூரமா இருக்கும். நீங்க முன்னாடியே ஒரு தொகையை கொடுத்துடணும் ஆங்கில அரசு. நீங்க ஏதாவது ஆங்கில அரசை பத்தி தப்பா போட்டுருந்தீங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இதை பிடிங்குவாங்க. எவ்வளவு ஒரு கொடூரமான ஆட்களா இருந்திருக்கானு பாருங்க வெள்ளக்காரன். ஸோ அடுத்து 25, தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் தங்கள் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுதேசி இயக்கத்தை பத்தி மக்கள் இவங்க சொன்னது. இல்லை தவறானது ஒன்று இருக்கு, அதை கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது எல்லாமே சுதேசியை பற்றி தலைவர்கள் சொன்ன கூற்றுகள். சரி, அவங்கள ஒரு சொல்லியிருப்பாங்க, அதில் எது தவறுன்னு கண்டுபிடிங்க. தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் தங்கள் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி, ஜி சுப்பிரமணியம். சுதேசி இயக்கமானது நம்முடைய தொழில்கள் முன்னேற்றத்திற்கு மட்டுமில்லாமல் நம்முடைய தேசிய வாழ்க்கை சார்ந்த அனைத்து துறைகளின் மேம்பாட்டிற்குமானது, கோபாலகிருஷ்ண கோகலே. சுயராஜ்யம் என்பது அந்நியர் ஆட்சியிலிருந்து முற்றிலுமாக விடுதலை அடைதல், பிபின் சந்திரபால். பாரதத்தை வாழ்கின்ற தாயாக நினைத்து கவனம் செலுத்தி 9 மடங்கு அதிக பக்தியுடன் அவளை வழிபடு, திலகர். வெரி குட். யாரு? இதுதான் தவறு. திலகர் அப்படி சொல்லியிருக்க மாட்டார். திலகர் சொல்ல மாட்டார், இது அரவிந்த் கோஷ் சொல்லியிருப்பார். ஒரு பாரத மாதாவோட படத்தை காட்டி ஒரு ஆளுகிட்ட சொல்லிட்டு இருந்திருப்பார். அதை எடுத்து பாக்ஸ் ஐட்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க, பார்த்து வச்சுங்க. 1906 டாக்கா அணிசீலன் சமிதியை உருவாக்கியவர். வெரி குட். புலின் பிகாரி தாஸ். அரே புலின் பிகாரி தாஸ். பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட எந்த நாளை தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் சுதேசி தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட முடிவு செய்தனர்? சுப்பிரமணியார் அப்புறம் வஉசி இவங்கெல்லாம் சேர்ந்து பிபின் சந்திரபால் ரிலீஸ் பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா சுதேசி தினமா தமிழ்நாட்டில் கொண்டாடணும்னு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. எப்போ? வெரி குட். மார்ச் 9, 1907. இந்த ஆப்ஷன்லாம் பார்த்தீங்களா இப்படிதான் இருக்கும், குழப்பற மாதிரி இருக்கும். டிஎன்பிசியில் அப்படி தான் வைப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பொறுத்துங்க. பனாரஸ், சூரத், டெல்லி, பெல்காம், ஹரிபுரா. இந்த அந்த 12th வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா படம் போட்டு அதில் மாநாடுகள் இருக்கும், அதில் சில மாநாடுகள்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. சரியா? ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 அப்படியே கொடுத்துருக்கேன். சரியா? 7 வந்து பார்த்தீங்கன்னா சூரத் பிளவு. 8 வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெல்லியில் கடைசி மாநாடு 47. சரியா? பெல்காம் 1924 காந்தியடிகள் தலைவராக பதவி வகித்த ஒரே காங்கிரஸ் மாநாடு பெல்காமில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாடு 1924. அடுத்து ஹரிபுரா வந்து பார்த்தீங்கன்னா 1938 சுபாஷ் சந்திர போஸ் தலைவராக தேர்ந்தெடுத்திருப்பாங்க. 39 அவர் தான் செலக்ட் பண்ணுவார், ஆனால் அவர் நவுந்துப்பார். அவருக்கு பதிலாக ராஜேந்திர பிரசாத்தை போடுவாங்க. ஸோ 38 இது எல்லாமே ரொம்ப முக்கியமான. இது எங்க நடந்துச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஹரிபுரா. சரியா? இது வந்து ஜேபி கிருபாலினின்னு நினைக்கிறேன். சரியா? சூரத் பிளவப்ப தாதாபாய் நௌரோஜி இருந்திருப்பார். சரியா? ஸோ பார்த்து வச்சிங்க. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று திலகர் முழங்கிய ஆண்டு கொடுத்திருப்பாங்க.
96, 97, 98, 99. வெரி குட். 97. சரியா? அடுத்து 1918 எங்க இருக்கிற கேதா மாவட்டத்தில் கேதா சத்தியாகிரகம் நடைபெறுது? காந்தியடிகளோட சம்ரான், கேதா, கைதா, சரி அகமதாபாத், இதெல்லாம் வருஷம் உங்களுக்கு தெரியும். இந்த கேதா எங்க இருக்கு? சம்ரானே பீகார், கேதா குஜராத். ஆப்ஷன் ஏ கரெக்ட். பார்த்து வச்சுங்க, இதையும் கேட்பாங்க, வருஷம் மட்டும் கேட்க மாட்டாங்க. கால வரிசைப்படுத்துக. இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் திலகர் கைது செய்யப்படுதல், இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு நவ்ரோஜி தேர்ந்தெடுக்கப்படுதல், கிழக்கிந்திய கழகம், இந்திய சங்கம், வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத ஆட்சியும் புத்தக வெளியீடு. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4, 3, 2, 1, 5. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே இந்திய சங்கம். சரியா? இந்திய சங்கம் எப்ப? 65, 1865. சரியா? கிழக்கிந்திய கழகம் தாதாபாய் நவ்ரோஜி இது 1866. சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திலகர் கைது பண்ணது எப்போ பண்ணுவாங்க? 97. அவர் முழங்கினார் இல்லையா, அதே வருஷத்தில் தான் தண்டனை சட்டம் 124A கீழே அவரை கைது பண்ணுவாங்க. 97. பாராளுமன்றத்துக்கு நவ்ரோஜி தேர்ந்தெடுக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா 92. சரியா? வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத ஆட்சி 1901. ஸோ 4, 3, 2, 1, 5. சரியா? பார்த்து வச்சுங்க, இப்படியும் கேட்பாங்க. ஸோ இந்த கிழக்கிந்திய கழகமும் இந்திய சங்கமும் உங்களை குழப்பம். 65, 66, 65, 66. கிழக்கிந்திய முக்கியமா இந்தியா முக்கியமா? இந்தியா தான் முக்கியம். இந்தியா தான் ஃபர்ஸ்ட் வைக்கணும். ஸோ அப்போ அது 65 எடுத்துரும் நான் வச்சுங்க. சரியா? சரியானதை தேர்ந்தெடு. குஜராத்தின் யூசுப் ஷாகி என்ற பர்கானாவில் பாப்னா கழகம் ஏற்பட்டது. பஞ்சாப் நில உரிமை மாற்றச் சட்டம் 1918 நிறைவேற்றப்பட்டது. இந்தியாவின் 19% நிலப்பரப்பில் ஜாகிர்தாரி முறை நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. ஸோ 1, 3 தான் சரி. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா 1900 தான் பஞ்சாப் உரிமை மாற்றுச் சட்டம். இந்த ஜாகிர்தாரி முறை வந்து பார்த்தீங்கன்னா நிலையான நிலவரி தட்டத்தை ஜாகிர்தாரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜமீன்தாரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகுல்ஜாரி, அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரியா? சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஜாகிர்தாரி நம்ம கேள்விப்பட்டது இல்லைன்னு 2யும் 3யும் போட்டிருக்கீங்க. அதுக்கு தான் இந்த கேள்வி வச்சது. சரி, ஜாகிர்தாரி முறை, நிலையான நிலவரி சட்டம் பல வகையில் கூப்பிடப்படும். அதில் ஒன்று தான் வந்து ஜாகிர்தாரி முறை. சரியா? கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றை தேர்ந்தெடு. 1906 வஉசி சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை பதிவு செய்தார். மொத்த முதலீடான 10 லட்சம் 50,000 பங்குகளாக பிரிக்கப்பட்டு ஒரு பங்கு 25% இந்தியா மற்றும் இலங்கையை சார்ந்தவர்கள் ஆசிய நாடுகளைச் சேர்ந்தவருக்கு மட்டுமே விற்பனை செய்திருக்காங்க. பாண்டித்துறையும் ஹாஜிர் முகமதுவும் பெரிய பங்குதாரர்களில் ஒருவர். அரவிந்த் கோஷும் சுதேச முயற்சிகளை பாராட்டி கம்பெனியின் பங்குகள் விற்பனையாவதற்கு உதவினார். தவறானது எது? ஒன்னே ஒன்று தவறு. கேட்டாங்க, ப்ரீவியஸ் இயரில் கேட்டாங்க, எத்தனை பங்கு எவ்வளோ ரூபாய்க்கு விற்றாங்கன்னு கேட்டாங்க. ஸோ தவறு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். 10 லட்சம் கரெக்டு, 25 ரூபா ஒரு பங்கு கரெக்டு. ஆனால் எத்தனை பங்கை பிரிச்சிருப்பாங்கன்னா 40,000 பங்குகளாக பிரிச்சிருப்பாங்க. 50,000 போட்டது தப்பு. சரியா? நிறைய பேர் 4 தப்பு போடுறீங்க. இல்லை, அரவிந்த் கோஷ் ஹெல்ப் பண்ணார். திலகர் குளோரியஸாக அதை வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரில் எழுதினார். சரி, அவங்க எல்லாம் தீவிர தேசியவாதிகள் தானே. ஸோ அடுத்து அணுசீலன் சமிதி நிதி திரட்டுவதற்காக 1906 ரங்பூரில் முதல் சுதேசி கொள்ளையை நடத்தியது. வார இதழான யுகந்தர் பரின்குமார் கோஷ் என்பவரால் தொடங்கப்பட்டது. கேமுச்சந்திர கனுங்கோ
18 மணிக்தலா எனும் இடத்தில் பண்ணை வீட்டில் குண்டுகள் தயாரிப்பதற்காக ஒரு தொழில்கூடத்தை நிறுவினார். டக்ளஸ் கிங்போர்டு எனும் ஆங்கில அதிகாரியை கொல்வதற்கான திட்டமும் இக்கூட்டத்தில்தான் தீட்டப்பட்டது. இதற்கான ஆன்சர் என்ன? வெரி குட். ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3 மட்டும்தான் தவறு. சரியா? மற்ற எல்லா பாயிண்ட்டும் ரைட்டு. அவர் எப்போ திரும்பி இருப்பாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1908 தான் வந்திருப்பார். லண்டன்லேருந்து வருவார். சரியா? லண்டன்லேருந்து பாரிஸ் போயிருப்பார். ராணுவ பயிற்சிக்கு போகிறது. அப்புறம் இங்கே வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுவார். சரியா? ஸோ அடுத்து பொறுத்துக. இந்திய தண்டனை சட்டம், பிராந்திய மொழி சட்டம், சம்வாட் கௌமுகி, இல்பர்ட் மசோதா. அதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1, 4, 3, 2. இந்திய தண்டனை சட்டம் 1970 தான். பிராந்திய மொழி சட்டம், வட்டார மொழி சட்டம் ரெண்டுமே ஒன்று தான். சரியா? 1878. சம்வாட் கௌமுகி வந்து பார்த்தீங்கன்னா 1821 தொடங்கியிருப்பார். இல்பர்ட் மசோதா 1883. இல்பர்ட் மசோதா பற்றி தெரிஞ்சு வச்சுங்க. ஒரு ஐரோப்பியரை ஒரு இந்திய நீதிபதி விசாரிக்கலாம்னு கொண்டு வந்திருப்பார். இல்பர்ட் பில்லு ரொம்ப முக்கியமான பில்லு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? ரிப்பன் பிரபு தான் கொண்டு வருவார். அதை வந்து நீக்கி விடுவாங்க, பிரச்சனை பண்ணி அதை கொஞ்சம் திருத்தி விட்டுருவாங்க. சரியா? ஸோ அடுத்து ரயத்து வரி, ராயத்து அல்லது ரயத் வரி இம்முறை 1820 தாமஸ் மன்றோ மற்றும் கேப்டன் ரிட் என்பவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இம்முறை 1820 தாமஸ் மன்றோ மற்றும் கேப்டன் ரிட் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இம்முறை மதராஸ், பம்பாய், அசாம் பகுதியில் மற்றும் கூர்க் ஆகிய இந்திய மாகாணங்களில் கொண்டு வரப்பட்டது. தொடக்கத்தில் நில வருவாய் என விளைச்சலில் பாதி என நிர்ணயிக்கப்பட்டு பின்னர் அது 1/3 பங்காக குறைக்கப்பட்டது. பொதுவாக 10 அல்லது 15 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிலத்தின் மீதான குத்தகை மாற்றி அமைக்கப்பட்டது. ராயத்து வரி கொண்டு வந்தது தாமஸ் மன்றோ. அது மட்டும் இல்லாமல் இதுல ஒரே கேள்வி அடிக்கடி கேட்பாங்க. ராயத்து வரி முதல்ல எங்க அறிமுகப்படுத்துறதுன்னா மதராஸ் மாகாணம். ஃபர்ஸ்டே கொடுத்துருக்காங்க. வெரி குட். இல்ல தவறு எது? வெரி குட், ஆப்ஷன் டி. ஏன்னா அந்த குத்தகை வந்து பார்த்தீங்கன்னா 20 to 30 வருஷம். சரியா? 15 to 10 to 15 வருஷம் இல்லை, 20 to 30 வருஷம் அப்படிங்கிற மாதிரி மாற்றி வச்சுருவாங்க அந்த குத்தகையை. சரியா? ஆனால் இதுலேயும் விவசாயிகள் சுரண்டப்பட்டாங்க, எல்லாத்துலேயும் சுரண்டப்பட்டாங்க. இது கொஞ்சம் பரவாயில்லையா இருந்துச்சு. அலிப்பூர் குண்டு வெடிப்பு 1908 ஏப்ரல் 30 டக்ளஸ் கிங்போர்டு அவருக்கு பதிலாக வேறு 2 ஆங்கில பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குண்டு வெடிப்பில் செத்து போயிடுவாங்க. குதிராம் போஸ், பிரபுலா சாக்கி, இவங்க 2 பேர் தான் குண்டு வெடிப்பில் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவர் இருக்கார் இல்லையா, யாருன்னா அந்த பிரபுலா சாக்கி, அவர் வந்து தற்கொலை பண்ணிக்குவார் வேற எங்களை கொண்டாடினால. குதிராம் போஸை பிடிச்சிருவாங்க, பிடிச்சி தூக்கில் போட்டுருவாங்க. இவனை காப்பாற்றுறதுக்கோசரம் ஆஜரானது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா சித்தரஞ்சன் தாஸ் இவ்வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடினார். அரவிந்த் குமார் கோஷ் ஆதாரம் இல்லை என்பதற்காக அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டார். பின்பு அவர் ஒரு ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்து தனது இடத்தை கடலூர் மாற்றிக்கொண்டு இயற்கை எதிர்மறை அங்கே தங்கியிருந்தார். இந்த வருஷம் ரொம்ப முக்கியம். அலிப்பூர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கக்கோரி சதி திட்ட வழக்கு, அப்புறம் மீரட் சதி திட்ட வழக்கு, லாகூர் சதி திட்ட வழக்கு, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். தவறு எது? 4 தான் தவறு. சரியா? அரவிந்த் குமார் கோஷ் அவரோட அண்ணன் தம்பி எல்லாத்தையும் உள்ள பிடிச்சிருப்பாங்க. அப்புறம் அரவிந்த் குமார் கோஷ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் இருந்தனால ரொம்ப மனம் இருந்துருவார். அதுக்கு இவருக்கு அவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி விட்டுருவாங்க. இவர் அங்கேருந்து எங்கே போவார்னா பாண்டிச்சேரி வந்துடுவார். கடலூருக்கு பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரி வந்து சாவர வரைக்கும் அங்கேயே இருப்பார். சரியா? கோரல் நுல் பருத்தி நூற்பாலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் எப்போது நடந்தது? ரொம்ப முக்கியம். வாவே சுப்பிரமணியம் அவர்களும் வஉசியும் சுப்பிரமணியர் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மக்களுக்காக எதிராக போராட்டம் நடத்திருப்பாங்க. சரியா? இந்தியாவில் திட்டமிட்ட நடத்தப்பட்ட தொழிலாளர்களின் ஸ்ட்ரைக்ல இது ரொம்ப முக்கியமானது. எப்ப? 1908 என்ன மாசம்?
வெரி குட், மார்ச். சரியா? சோ அடுத்து, காங்கிரஸ் மாநாடு நடைபெறாத ஆண்டுகளில் தவறானதை தேர்ந்தெடு. ஒண்ணுல நடைபெற்றிருக்கு, ஆனா இதுல கொடுத்திருக்காங்க நடைபெறாத ஆண்டுகளில் தவறானது. 41 45 வரைக்கும் நடக்கல, அதுல வந்து பாத்தீங்கன்னா 40 நடந்திருக்கும். சரியா? சோ அடுத்து 40வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, செப்டம்பர் 1859 திகம்பர பிஸ்வாஸ் மற்றும் விஷ்ணு சரண் பிஸ்வாஸ் ஆகியோரால் இண்டிகோ கழகம் நடத்தப்பட்டது. ஆங்கிலேய அரசு 1860 அவுரியானத்தை அமைத்தது. ஐரோப்பிய பண்ணையாளர்களின் அடக்குமுறைக்கு பயந்து வங்காளத்தில் அவுரி விவசாயிகள் அசாம் மற்றும் கல்கத்தாவில் குடியேறினர். வெரி குட், 1 2 தான் சரி. கல்கத்தான்னு இருக்குது, வங்காளம் கல்கத்தாலாம் ஒன்று தானே. சரியா? அவங்க பீகார்லையும் உத்தரப்பிரதேசலையும் போய் குடியேறிப்பாங்க, பக்கத்து ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க. போங்கடா, அவங்க விவசாயம் வேணாம் ஒன்று வேணாங்களை விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி. சரியா? மற்றதெல்லாம் கரெக்டு தான். பர்தோலி சத்தியாகிரகம் யார் தலைமையில் எந்த ஆண்டு நடத்தப்பட்டது? ரொம்ப அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்ட கேள்வி. புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையான தகவல் இருக்கும். சரியா? சரியான ஆன்சர் என்ன? சரியான ஆன்சர் 1928 பிப்ரவரியில் தான் சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் பர்தோலி சத்தியாகிரகம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அது 30 வரைக்கும் போகும். சரியா? இந்த சம்பவத்துல தான் வல்லபாய் பட்டேல் வந்து பாத்தீங்கன்னா பெரிய தலைவரை உருவெடுக்கிறார். சரியா? அடுத்த கேள்வி, கல்கத்தா மற்றும் சென்னையில் இதுவரை எத்தனை காங்கிரஸ் மாநாடுகள் நடைபெற்றுள்ளன? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கலாலும் அந்த நம்மளுக்கு நம்ம வீக்கா இருக்கிறத பாயிட்டே அதான். எத்தனைனாச்சும் தெரியணும். கல்கத்தாவில் அதிகமாக நடந்திருக்கும், சென்னையில் அதிகமாக நடந்திருக்கும், அடுத்து பம்பாயில் அதிகமாக நடந்திருக்கும். மற்ற இடத்துல 1 2 தான் நடந்திருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் கல்கத்தான்னு கொடுத்துட்டாங்க. கல்கத்தா வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இடம்? 10 இடம். சென்னை வந்து பார்த்தீங்கன்னா 7 இடம். சில பேர் 7 10ன்னு போட்டிருக்கீங்க, கேள்வியை படிச்சுட்டு போகணும். சரியா? கல்கத்தா வந்து பார்த்தீங்கன்னா 1886 1890 96 901 906 911 917 1920 28 1930 சிறப்பு மாநாடுகளையும் சேர்த்துன்னு சொல்லிக்கிறேன். 1933. சரியா? சென்னைன்னு வந்து பார்த்தீங்கன்னா 2வது காங்கிரஸ் மாநாடு, சரியா, சாரி 3வது காங்கிரஸ் மாநாடு 87, அப்புறம் 94. சரியா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1903 1908 1914 1927 27 ரொம்ப முக்கியம், பின்னாடி படிப்பீங்க. சரி, அந்த சமத்துவ உரிமைகள் சில அடிப்படை உரிமைகளை பற்றி தீர்மானம் நிறைவேற்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 27 காங்கிரஸில் தான். சுயராஜ்யத்துக்கு வேணும், சுயராஜ்யத்தை நாம் அடையணும் அப்படிங்கிறது லாகூருக்கு முன்னாடியே இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா போடப்படும் திட்டம். சரியா? தவறான இணையை தேர்ந்தெடுங்க. பாப்னா கழகம், இண்டிகோ கழகம், சந்தால் கழகம், நிரந்தர நிலவரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேசபக்தன். வெரி குட், நிரந்தர நிலவரி தான் தவறான இணை. நிரந்தர நிலவரினா யார் வருவா? காரன் வாலிஸ் வருவார், வெல்லஸ்லி வர மாட்டார். சரியா? அடுத்து 44வது கேள்வி, பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் எப்போது நிறைவேற்றப்பட்டது? மேலதான் பார்த்தோம். எப்ப? வெரி குட், ஆப்ஷன் பி 1900. சரியா? அடுத்து கடைசி கேள்வி, சதீஷ் சந்திர முகர்ஜியால் டான் சொசைட்டி நிறுவப்பட்ட ஆண்டு? டான் சொசைட்டினா என்னது? விடியல் கழகம். வெரி குட், 1902. என்னது? 1902 தான் வந்து பார்த்தீங்கன்னா சதீஷ் சந்திரா இந்த விடிவெளி கழகத்தை ஆரம்பிச்சிருப்பார். ஒரு புக்கில் கொடுத்துருப்பாங்க. சரியா? இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 45 கேள்வி பக்கமாக பார்த்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7வது லைவ் வரும். சரியா? இந்த லைவ் எப்படி இருந்துச்சு, இதோட கேள்விகள் எப்படி இருந்துச்சு, இதில் இன்னும் என்னால் 45 கேள்வி தான் ரொம்ப நெருக்கி எடுக்க முடிஞ்சிச்சு. சரியா? ஏன்னா பாடம் ரெண்டுமே சின்னதான். ஃபர்ஸ்ட் +2 செகண்ட் பாடம் தான் பெருசாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பாடமும் 8வது பாடமும் ரொம்ப சின்னது, ஆனால் கண்டென்ட் நிறையா இருக்கும்.
சரியா? படிச்சு வச்சிருங்க, மறந்துடாதீங்க. ஸோ இந்த லைவ் எப்படி இருந்துச்சு, கேள்விகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு லைவ்ல நாம் சந்திப்போம். தேங்க்யூ.